இப்போது இரண்டாவது மிகவும் பொதுவான கேன்சர் EVS சார்கோமா. இது குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. சிறு குழந்தைகளுக்குள்ளும் இது குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. ஜெனரேட் செய்யப்படுகிறது. மறுபுறம் இதை நாம் பலமுறை பிளட் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். டேகர் என்றால் இங்கே எப்படி அதற்கு இதை தனது வேலையை செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இதை ஏக்டர் பெல்விஸ் எக்ஸ்போன். அது காலுக்காக செய்யப்பட்டது. அதில் சில நேரம் இது நடக்கலாம். இப்போது இந்த கேன்சர், மச்சே, சார்கோமா மற்றும் சார்கோமாவை என்ன செய்வீர்கள்? நாங்கள் கேன்சர் டாக்டர்களுக்கு மிகவும் பிரெயின் கேன்சர்கள் இருக்கின்றன. ஏன்? இது குழந்தை தனது இளமைக்குள் நுழையும் வயது. தனது வாழ்க்கையில் எம்பளாயில் கனவுகள் உருவாகியுள்ளன. கேரியர் தொடங்கப் போகிறது. அந்த வேலை தொடங்கப் போகிறது. படிப்பு முடிந்துவிட்டது. கல்லூரிக்குச் செல்லப் போகிறார்கள். அப்படியானால் இந்த சூழ்நிலையில் அவனிடம் அப்படிப்பட்ட எமோஷன் பாலிவுட்டில் இருக்கிறது. உதாரணமாக, என் குழந்தைகள் இந்த வயதில் இருந்தால் எமோஷனல் பாண்டிங் ஆகிவிடுகிறது. அட, இது நம்ம குழந்தைகளின் ஹார்ட் பேஷண்ட். கேன்சர் வந்துவிட்டது. இதில் நாங்கள் டாக்டர்கள் மீதும் மிகவும் எமோஷனல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறோம். சிங்கர் ஏடி. இந்த இந்தியன் சார்கோமா, இது சிறு குழந்தைகளுக்கும் வருகிறது. நம்ம குழந்தைகளின் வயதுடைய குழந்தைகள் நம்மிடம் வரும்போது ஒரு எமோஷனல் அட்டாச்மென ஆகிவிடுகிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையே பலமுறை எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என்னை இருக்க விடுங்கள். டாக்டரின் வேலை மிஷனை அப்டேட் செய்வது நாங்கள் செய்வோம். இப்போது மூன்றாவது கேன்சரை பற்றி பேசினால் அது பாண்ட் சார்கோமா. இது பெரும்பாலும் மிடில்வெயிட் என்றால் 30 முதல் 40, 50 வயதுக்குள் இருப்பவர்களிடம் மற்றும் அல்லது தோள்பட்டை பெல்விஸ் அல்லது ஹிப்ஸில் இந்த இடத்தில் வருகிறது. மேலும் இது பேக் கன்யூஷன். நாம் நினைப்போம், அட, நடந்து கொண்டிருக்கும்போது யாரோ விழுந்து விட்டார்கள், இராச்சர் ஆகியிருக்கிறது, வலி இருக்கிறது, வீக்கம் வந்திருக்கிறது மற்றும் கிட்டத்தட்ட மற்றும் சராசரியாக இதை கேட்பதற்கு இது மேலே லேட் ஆகும் நேரமாக இருக்கும். மக்கள் நம்முடைய இரத்தத்துடன். இதற்காக இந்த 3 கேன்சர்களின் டைப்பை புரிந்துகொள்வது அவசியம். அவை எப்படி பிரிசனர் ஆகின்றன? இந்த ஓவரில் பிரிசனர் ஆகின்றன. இவை அனைத்தும் உங்கள் உடல் தொடர்பான விஷயங்கள். இப்போது முக்கிய விஷயத்திற்கு வருவோம். கேன்சர் என்று சந்தேகித்தோம். கேன்சர் என்று நினைத்தோம். இப்போது என்ன? எப்படி ரோல் அவுட் செய்வது? இது கேன்சர் தானா என்பதை எப்படி உறுதி செய்வது? அல்லது வேறு ஏதாவது? நான் பல பேருடன் ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்கிறேன். இந்த மாதிரியான ஹிஸ்டரி போன்றவற்றை அவர்கள் என்னிடம் சொல்கிறார்கள். அப்போது முதலில் நான் பேசிக் டெஸ்ட் செய்கிறேன். எக்ஸ்ரே. இன்று நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இது இருக்கிறது. மிகவும் சிம்பிளான டெஸ்ட். 5 நிமிடங்களில் கிடைத்துவிடும். ரிப்போர்ட்டும் கிடைத்துவிடும். என் பின்னாலும் மக்களின் ஆற்றல்கள் அச்சிடப்பட்ட சிறியவை இருக்கும். முதலில் எக்ஸ்ரே செய்து எக்ஸ்பிரஸ் அப்லோட் செய்யுங்கள். எத்தனை டெஸ்ட்கள் வந்திருந்தாலும் அவை அட்வான்ஸ்டாக இருக்கலாம். போன் கேன்சரில் எக்ஸ்ரேயின் முக்கியத்துவம் மிகவும் அதிகம். அது இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ரேயின் அடிப்படையில் மற்றும் எக்ஸிலிருந்து 2 வகைகள் உள்ளன. ஒன்று கேன்சர் இருக்கும் இடத்தின் எக்ஸ்ரே, பின்னர் 4 அல்லது வேறு எங்காவது அந்த இடத்தின் எக்ஸ்ரே மற்றும் மார்பின் எக்ஸ்ரே. 1-2 எக்ஸ்ரேக்கள் இம்பார்ட்டன்ட். 22 முதல் 25% கேன்சர் உதாரணமாக ஸ்டேஜை அடைந்திருக்கும்போது அது பிடிபடுகிறது இலவசமாக. எனவே வெறும் 100 எக்ஸ்ரேக்களை பார்த்து நாம் பெரும்பான்மையின் சப்போர்ட்டின் ஹை வோல்டேஜ் செய்து அட்வான்ஸ் கொடுக்கிறோம். இப்போது இன்னும் அட்வான்ஸ்டு டெஸ்ட்கள் என்னென்ன இருக்கும்? உதாரணமாக நான் உங்களுக்குச் சொல்கிறேன். டெஸ்ட்கள் இருக்கலாம். உதாரணமாக சிடி ஸ்கேன். அவை எக்ஸ்ரே போன்றவைதான். ரேடியேஷன் செய்து உங்கள் முழு உடலையும் செக் செய்கிறது. மேலும் டெஸ்ட்கள் இருக்கும். எம்ஆர்ஐ எல்லா இடங்களிலும் கிடைக்கும். ஆனால் கீழே மெரிட்டில் சிறிய பெரிய நகரங்களில் நிச்சயமாக அவை அவைலபிள். எம்ஆர்ஐ இம்பார்ட்டன்ட் ஆகிறது. அடிப்படையில் கேன்சரின் லோக்கல் ஸ்பிரெட். அதாவது இங்கே ஒரு கோல் கேன்சர் இருந்தால் அது மசில்ஸை இன்வால்வ் செய்கிறதா? எலும்புக்குள் கூட அந்த அளவுக்கு பேட் செய்திருந்தால் எம்ஆர்ஐ மூலம் தெரியும். அது அட்வான்ஸ்டு சென்டர். உதாரணமாக மிகப்பெரிய நகரங்கள் டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு போன்றவை. அங்கே பெட் சிடி ஸ்கேன் மற்றும் பெட் கிட்டியரண்ட் டைப்புகள் இருக்கும். ஆனால் சரியாக எம்டிஜி பெட் சிடி ஸ்கேன் மிகவும் காமனாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சிலர் இன்னும் ஸ்கேன்களையும் செய்து கொள்கிறார்கள். இது நகரம் முழுவதும் எல்லா இடங்களிலும் அவைலபிள் இல்லை. எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் எல்லா இடங்களிலும் அவைலபிளாக இருக்கும். எனவே பாயிண்ட் நம்பர் 5. நாம் இவை அனைத்தையும் ஸ்கேன் செய்து கொண்டால் ஸ்கேன் மூலம் தெரிந்துவிட்டது. ஆம், இது ஹை என்று கேன்சர் இருக்கக்கூடும் என்று நமக்கு தெரியும். இப்போது என்ன? அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஸ்கேனுக்கு பிறகு கேன்சர் எந்த டைப் என்பதை உறுதி செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு 3 டைப்புகளை சொன்னேன். எனவே எந்த டைப் என்பதை உறுதி செய்த பிறகு அதற்கான ரீக்வெனர் பிளானிங் நடக்கும். மேலும் 3ற்கும் டெஸ்ட் பிளான் டியரண்டாக இருக்கும். எந்த டைப் சர்ஜரி செய்ய வேண்டும்? எந்த டைப் கீமோதெரபி கொடுக்க வேண்டும்? எந்த டைப்பில் வேறு ஏதாவது செய்ய வேண்டும்? அந்த கேன்சர் டைப் இம்பார்ட்டன்ட் ஆகிறது. இதற்காக டைப் பின்பற்றுவதற்கு இப்போது பயாப்சி செய்கிறோம். இப்போது அடிப்படையில் இந்த பயாப்சி என்றால் என்ன? பயாப்சி ஒரு செயல்முறை.
கொஞ்சம் தடிமனாக இருக்கும். கேன்சர் இருப்பதாக சந்தேகிக்கும் இடத்திற்குள் அதை வைத்து ஒரு சிறிய பீஸை எடுத்து லேபுக்கு அனுப்புகிறோம். அது எந்த டைப் கேன்சர் என்று தெரிந்து கொள்கிறோம். நிறைய டெஸ்ட்கள் இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கிறார்கள். சில ஸ்பெஷல் கெமிக்கல்களை அதில் போடுகிறார்கள். அவற்றை எல்லாம் போட்ட பிறகு அது எந்த டைப் என்று நமக்கு தெரியும். இப்போது இந்த 2 இன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்கேனின் ரிப்போர்ட் மற்றும் பயாப்சி, நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்படியானால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் மக்கள் அடிக்கடி கேள்வி கேட்கிறார்கள். அட, ஸ்டேஜ் என்ன? போன் கேன்சர் எப்படி இருக்கிறது? இதில் பிராக்டிக்கலாக 2 ஸ்டேஜ்கள் இருக்கும். ஒன்று அது லோக்கலாக இருக்கும், அல்லது அது ஸ்ப்ரெட் ஆகிவிட்டிருக்கும். டாக்டர், அதாவது ஸ்டேஜ் 1 எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் ஒரே இடத்தில் இருக்கும். மேலும் ஸ்டேஜ் என்றால் வேறு எங்காவது பரவிவிட்டது. எனவே ஸ்டேஜ் 1, 2, 3க்குள் சைஸ் பெரிதாக இருந்தால், ஆனால் நோய் இன்னும் அதே இடத்தில்தான் இருக்கிறது. அது 1 சென்டிமீட்டராக இருக்கலாம், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் உதாரணமாக. ஆனால் இன்னும் இங்கே இருக்கும்போது அது வேறு எங்காவது ஸ்டேஜுக்கு சென்றுவிட்டதாகத் தோன்றினால், அது வேறு இடத்திற்கு சென்றுவிட்டது என்றால் அதை ஸ்டேஜ் 4 என்று சொல்கிறார்கள். ஸ்டேஜ் 4 என்றால் இப்போது சரியாக முடியாது என்று அர்த்தமில்லை. ஆனால் ட்ரீட்மெண்ட் ஆக்ரெசிவாக செய்ய வேண்டியிருக்கும். முழு ட்ரீட்மெண்ட் செய்த பிறகும் ஏதாவது நடக்கலாம். இப்போது லாஸ்ட் பார்ட் இருக்கிறது. எல்லாம் முடிந்துவிட்டது. இன்வெஸ்டிகேஷன் முடிந்துவிட்டது. டெஸ்டிங் முடிந்துவிட்டது. ட்ரீட்மெண்ட் என்ன செய்ய வேண்டும்? கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். அதாவது இந்த விஷயங்களில் காம்போனன்ட்ஸ் இருக்கும். சர்ஜரி, கீமோதெரபி மற்றும் ரேடியேஷன் சர்ஜரி. அதாவது எவ்வளவு தூரம் கட்டி உருவாகியிருக்கிறதோ அதை அகற்ற வேண்டும். அதனால் சில இன்ஜெக்ஷன்கள் போன்றவற்றை கொடுக்கலாம். அதன் மூலம் கேன்சர் சிறியதாகிவிடும். சில நேரங்களில் நாம் இந்த இடத்தில் பைப்பை பிளாக் அல்லது பைப்பிற்கு முன்பாக வைத்து 1 நிமிடத்திற்கு பிறகு, இப்போது இந்த பயாப்சி இருக்கிறது. பயாப்சி செய்யும் சென்டரை நீங்கள் நன்றாக தேர்வு செய்ய வேண்டும். உங்களை அப்டேட் செய்ய போகும் சர்ஜனை நன்றாக தேர்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் எந்த வழியாக பயாப்சி செய்யப்பட்டதோ அந்த வழியை சர்ஜரியில் கட்டாயமாக அகற்ற வேண்டும். அகற்றியே ஆகஸ்ட் வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஊசியை எந்த இடத்தில் செலுத்தினீர்களோ அந்த இடத்தில் அந்த லாட்டுக்குள் கேன்சர் இருக்கும். இதற்காக சென்டர் இங்கே இருந்தால் நீங்கள் காய்கறி வெட்டுவதற்கு பயன்படுத்துவது போல பயன்படுத்துங்கள். குறைந்தபட்சம் பயாப்சியை அதே இடத்திலேயே செய்யுங்கள். பல முறை எங்களிடம் இப்படிப்பட்ட கேஸ்கள் வருகின்றன. நோயாளி ஏதாவது ஒரு வில்லேஜைச் சேர்ந்தவராக இருக்கலாம், ஏதாவது ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம். இன்ஃபர்மேஷன் இல்லாத காரணத்தால் அங்கேயே லோக்கல் செக்டரில் செய்து விடுகிறார்கள். அதன் பிறகு அவருக்கு கேன்சர் வருகிறது. நோயாளி எங்களிடம் வரும்போது அவருடைய பயாப்சி எங்கிருந்து வந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான் விஷயம் தெரியும். இப்போது இந்த சிச்சுவேஷனில் நம்மால் பல முறை சரியாக சர்ஜரி பிளான் செய்ய முடியாது. எந்த பகுதியை அகற்ற வேண்டும் என்று தெரியாது. இதற்காக நாம் பஸ் ரைட்டர் நம்முடைய இடத்தில் சோத்ரி இருக்கிறார். நீங்கள் அங்கே செல்லலாம். முழு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அங்குள்ள சென்டரை தொடங்குங்கள். இது 20. பேசிக்கலாக நான் இந்த டயகிராமை உருவாக்கியிருக்கிறேன். உங்கள் பயாப்சியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பயாப்சி செய்ய வேண்டும். அது எந்த சென்டரில் செய்யப்பட வேண்டும் என்றால் அங்கே சர்ஜரி செய்யப்போகும் கண்ட்ரோல் சர்ஜன் இருப்பார். அதன் பிறகும் அந்த இடத்தில் உங்கள் டயகிராமை காட்டலாம். சரி, பேக் டு தி ஆக்டர் சீக்வென்ஸ் பார்ட். இப்போது சர்ஜரியை பற்றி பேசினால் நீங்கள் உங்கள் சர்ஜனை சரியாக தேர்வு செய்ய வேண்டும். நான் எல்லா சர்ஜன்களையும் மதிக்கிறேன். ஆனால் போன் கேன்சர் என்பது அப்படிப்பட்ட ஒரு கேன்சர். இதில் சர்ஜரியின் எக்ஸ்பர்டீஸ், அதாவது எவ்வளவு அதிகமான சர்ஜரிகளைச் செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த வகையில் கேன்சர் சர்ஜரி மேட்டர் செய்கிறது. சிம்பிள் ஆபரேஷன் செய்யும் போன் கேன்சர் சர்ஜரியில் எக்ஸ்பர்ட் இல்லாத அல்லது வாக்ஸ்பியர்ஸ் இல்லாத ஒருவர் போன் கேன்சர் சர்ஜரியை அட்டெம்ப்ட் செய்யக்கூடாது. ஏனென்றால் சர்ஜரியின் எக்ஸ்பெனட்டை பொறுத்து நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நம்மால் கேன்சரை முழுமையாக அகற்ற முடிந்ததா என்பதும் அதை பொறுத்தே இருக்கும். இன்னொரு விஷயம், போன் கேன்சர் ஸ்பெஷலிட்டிடம் சர்ஜரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய மாடர்ன் டெக்னிக்குகளின் மூலம் எந்த விதத்திலாவது நோயாளியின் அங்ஷனை, அது நார்மலாக இருந்தாலும் பிளாக் அல்லது வெயிட்டாக இருந்தாலும் அதை நாம் பாதுகாக்க முயற்சி செய்கிறோம். முந்தைய காலத்தில் கீமோதெரபி போன்றவையும் சர்ஜரியும் இவ்வளவு அட்வான்ஸாக இல்லாதபோது இங்கே வரை கேன்சர் இருந்தால் அதை அகற்றிவிடுவார்கள். உங்கள் சென்சரை அகற்றிவிட்டால் நீங்கள் கணக்கு வைத்திருக்க முடியாது. அதனால் பேசிக்கலாக முழுவதையும் நிறுத்த வேண்டியிருந்தது. அதேபோல தொடையில் கேன்சர் இருந்தால் முழு பகுதியையும் வெட்ட வேண்டியிருந்தது. அதற்கு பதிலாக இன்று நாம் முயற்சி செய்கிறோம். ஒரு நோயாளியை ஏதாவது ஒரு விதத்தில் ஆரோ அல்லது பாரோ உட்கார வைக்க வேண்டும். அதை நாம் தின் சால்விச் லுன் சால்விச் என்று சொல்கிறோம். நம்முடைய முக்கிய டார்கெட் அதுதான். அதனால்தான் சர்வீஸில் நிறைய இப்படிப்பட்ட ப்ரோஸ்தெசிஸ் ப்ராசஸ் இருக்கிறது. அதாவது நகலி பாடி பார்ட்ஸ். பழைய காலத்தில் யாருடைய கையை வெட்டிவிட்டாலும் அதன் பிறகு வேறு ஆப்ஷன் எதுவும் இருக்காது. ஒரே ஆப்ஷன் நகலி கை. அதற்கு எந்த அங்ஷனும் இருக்காது. பார்ப்பதற்கு மட்டும் கை போல இருக்கும்.
ஆனால் இப்போது நம்மிடம் நிறைய ஆர்டிஷியல் பாடி பார்ட்ஸ் இருக்கின்றன. உதாரணமாக இவ்வளவு போனை அகற்றினால், ஒரு மனிதனின் போன்டை ஆகிவிட்டால் உன்னதி போனை வைக்கலாம், வேறு ஒரு பகுதியின் போனை வைக்கலாம், அல்லது மெட்டலால் இப்படிப்பட்ட பாடி பார்ட்டை உருவாக்கி இங்கே வைக்கலாம். அதன் மூலம் மீதமுள்ள போனை பாதுகாக்கலாம். இந்த டெக்னிக்குகள் அனைத்தும் மிகவும் அட்வான்ஸ்டாக இருக்கும். நார்மல் டாக்டர், போன் கேன்சர் சர்ஜரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர் இந்த எல்லா டாபிக்குகளிலும் அப் டு டேட்டாக இருக்காமல் இருக்கலாம். அதனால் போன் கேன்சர் சர்ஜரி செய்யப்படும் சென்டரிலேயே லேட்டஸ்டாக செய்யுங்கள். கேன்சர் சர்ஜரியில் இப்போது 3D பிரிண்ட் வந்திருக்கிறது. அதாவது உங்கள் போன் ஒரு சிக்னிகனர் பகுதி வெளியே எடுக்கப்பட்டிருந்தால் 3D பிரிண்டர் மூலம் அதே மாதிரியான ஷேப்பை உருவாக்கி அதை நாம் பிரிசர்வ் செய்யலாம். எந்த அங்ஷன் இருக்கிறதோ அதை பிரிசர்வ் செய்யலாம். இதற்கு பிறகும் ஏதாவது காரணத்தால் போனை ஒன்றாக அல்லது பவரை பாதுகாக்க முடியவில்லை என்றால் பயோனிக், நீங்கள் ஏதாவது பயோனிக் ஆர்ம் பார்ட் பிளாக் கொண்டு வரலாம். அதன் ட்ரெய்னிங் சர்ஜரிக்குப் பிறகு உடனடியாகத் தொடங்கும். அதனால் ஒரு நோயாளிக்கு அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் சிறிய சென்டர்களில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இடங்களில் இருக்காமல் இருக்கலாம். வேறு என்ன சிச்சுவேஷன் இருக்கிறது? என்ன சர்ஜரி? சர்ஜன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நான் சொன்னது போல இந்த சார்கோமா குழந்தைகளுக்கு வருகிறது, டீனேஜில் வருகிறது, ஈமு சார்கோமா மற்றும் சிறு குழந்தைகளுக்கும் வருகிறது. அப்படியானால் ஒருவருக்கு ஒரு காலில் சர்ஜரி செய்யப்பட்டு அவருடைய போனில் நீங்கள் சர்ஜரி செய்தால் அது வெட்டப்பட்டுவிடும். வகரா வகரா. அதனால் காலின் உள்ளே லென்த் டிஸ்கில் இருக்கலாம். ஒன்று நீளமாக இருக்கலாம், இன்னொன்று சிறியதாக இருக்கலாம். அதனால் நோயாளியின் குழந்தையின் போஸ்டர் பாதிக்கப்படலாம், டெவலப்மென்ட் பாதிக்கப்படலாம். மற்றும் பழைய காலத்தில் ஒரே ஆப்ஷன் இருந்தது. எந்த கால் சிறியதாக இருக்கிறதோ அதன் கீழே ஹீல் உள்ளதை வைத்து விடுங்கள். ஆனால் இப்போது அப்படி இல்லை. நம்மிடம் நிறைய அட்வான்ஸ்டு மெகா ப்ரோஸ்தெசிஸ் வந்துவிட்டன. அவற்றை கோருக்குள் போட்டு விடுகிறார்கள். அவை கோச்சை பெரியதாகச் செய்ய முடியும். போனின் அந்த பகுதி பெயிண்டின் மேலே இருந்தால் அது பிறக்கும் ப்ராசஸில் எக்ஸ்பாண்டபிள், அதாவது அதன் உள்ளே இதே. நாம் அதை எக்ஸ்பாண்ட் செய்து கொண்டே போகிறோம். அப்போது பேஷண்டின் உயரமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதனால் பேஷண்டுக்கு எதிர்காலத்தில் உயரம் தொடர்பாக எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. எனவே இந்த அனைத்து அட்வான்ஸ்டு டெக்னிக்குகளும் போன் கேன்சர் சர்ஜரியில் இம்பார்ட்டன்ட். நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு செகண்ட் ஒப்பீனியனை ஆன்லைனில் பெறலாம். அங்கே டாக்டர்கள் இருக்கிறார்கள். எந்த மாதிரியான சர்ஜரி, எந்த மாதிரியான ப்ரோஸ்தெசிஸ், எந்த மாதிரியான ஆர்டிஷியல் பாடி பார்ட் பொருத்தி அதை செட் செய்ய முடியும், அது ஒரு நபருக்கு பயன்படுமா, அல்லது ஒருவேளை செய்ய முடியாவிட்டால் பின்னர் என்ன செய்யலாம்? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எல்லாம் கேட்கலாம். இப்போது கீமோதெரபியை பற்றி பேசினால், சார்கோமாவின் கீமோதெரபி மிகவும் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது கடந்த பல வருடங்களாக. ஆனால் சிறிய சென்டர்களில் அல்லது இங்கே அருகிலுள்ள சென்டரில் செய்யும்போது முழு டோஸ் கீமோதெரபியை கொடுக்க முடியாமல் போகலாம். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீமோதெரபி சார்கோமாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை அட்ரியாவிலிருந்து எடுத்துக்கொண்டு செட் வரை எக்ஸ்பெக்டட் ஆகஸ்ட் இருக்கிறது. அதை ஒரு பெரிய சென்டரில், ஒரு ஸ்டாண்டர்ட் சென்டரில் செய்ய வேண்டும். உங்கள் ஏதாவது ஒரு நம்பரிடம் டபுள் மெடிடேஷன் சிறிய சென்டர்களில் அவைலபிள் இல்லை என்றால் வாட்சன் ஜிம் ரிசர்ச் சென்டர் இருக்கிறது. அங்கே நாம் சுமையை குறைத்து காட்ட வேண்டியிருக்கும். பேஷண்ட் சேட்டிக்காக சில சூழ்நிலைகளில் ரிசல்ட்டும் குறைவாக வரலாம். இதில் என்ன செய்ய வேண்டும் என்றால், போன் கேன்சரின் கீமோதெரபி எலும்பு நோய் இருக்கும். நீங்கள் அதே சென்டரில் கீழே என்ன இருக்கிறது? இந்த எல்லா இன்ஜெக்ஷன்களையும் கொடுப்பதற்கான எசிலிட்டீஸ் அவைலபிளாக இருக்கின்றன. ஈவிங் சார்கோமாவுக்கு இன்னும் சில வகையான விலையும் இருக்கும். லைக் இன்ட்ரெஸ்டிங் மேடம், மோசம்மைட், இவற்றை செய்ட். இந்த மாதிரியான கீமோதெரபியை கொடுப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் முறை இருக்கிறது. அதில் சிறிய குழந்தைகள் இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் மீண்டும் மீண்டும் இன்ஜெக்ஷன் போடுவதில்லை. ஹம்சர் இம்போர்ட் செய்கிறோம். அதே நேரத்தில் டிக்ளைன் இட் செய்கிறார்கள். இதை பற்றி தனியாக ஒரு வெரி செபரேட் வீடியோ இருக்கிறது. ஜீவதிரவியம் பற்றி நான் குறைந்தது அரை மணி நேரம் 40 நிமிட வீடியோ செய்கிறேன். அவர்களின் சைட் எக்ஸை எப்படி டீல் செய்யலாம், என்ன மாதிரியான சைட் எக் வரலாம், அதை எப்படி தவிர்க்கலாம், அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அது என்ன, ஏன் கொடுக்கிறார்கள், என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன, எப்படி மேலே வரலாம், இதை பற்றியும் என் சேனலில் வீடியோக்கள் இருக்கின்றன. டிக்ளைன் என்றால் என்ன, ஊனமுற்றவர் எப்படி நடப்பார், குழந்தைகளுக்கு என்ன போட வேண்டும், இவை எல்லாம் தனித்தனி வீடியோக்கள். எனவே நீங்கள் பார்த்தீர்கள், கேன்சர் டைப்பை பொறுத்துதான் சர்ஜரி எவ்வளவு பொட்டனர், கீமோதெரபி எவ்வளவு இம்பார்ட்டனர். நான் ஏதாவது ஒரு விஷயத்தைப் பற்றி உங்களிடம் பேசினால், ரேடியேஷன். இப்போது ரேடியேஷன் எல்லா இடங்களிலும் அவைலபிளாக இல்லை. ரேடியேஷன் மெஷினின் டெக்னாலஜியும் மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே லேட்டஸ்ட் மெஷின் அவைலபிளாக இருக்கும் ஒரு அட்வான்ஸ்டு சென்டரில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை தொடங்க வேண்டும். ஏனென்றால் இது ஏதாவது ஒரு இடத்தில் கேன்சராக இருந்தால் எத்தனை இடங்களுக்கு ரேடியேஷன் கொடுக்கப் போகிறார்கள்? ஏதாவது ஸ்பெஷல் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்கிறதா? ரிலீ போன்ற ஏக்ட் இருக்கும்.
ஐயின் மேல் ஆபரேட்டர் ப்ரெடிக்ஷன் என்றால் சர்ஜரி செய்யும்போது சர்ஜரி செய்து எலும்பை எடுக்கிறோம். ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட் அது தடுப்பூசி போடும் இடத்திற்கு அருகில் வந்து போகும். பிறகு ஒவ்வொன்றாக ஸ்பெஷலைஸ் செய்கிறார்கள். பிறகு மீண்டும் காட்டுகிறார்கள் அல்லது பாட்டர்போன் பேங்கில் வைத்துவிடலாம். அதுவரை இங்கே ஏதாவது காம்ப்ளிகேட்டட் பப்ளிகேஷன்ஸ் வந்தால் எந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ரேடியேஷன் செட்டிங் எல்லா இடங்களிலும் சிறிய இடங்களிலும் சிறிய சென்டர்களிலும் இது அவைலபிளாக இருக்காது. நீங்கள் தேர்வு செய்யும் சென்டரை நன்றாக யோசித்து புரிந்துகொண்டு தேர்வு செய்ய வேண்டும். போன் கேன்சர் வரை ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் ஐடியலாக ஒரே இடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நோய். இதன் விலையும் காம்ப்ளெக்ஸ். இதன் ரேடியேஷனும் காம்ப்ளெக்ஸ். எனவே இந்த விஷயங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் செய்த பிறகு ஒரு கடைசி பாயிண்ட் இருக்கிறது. அது பெரும்பாலும் நெக்லெக்ட் செய்யப்படும் பாயிண்ட். அந்த கடைசி பாயிண்டின் பெயர் எர்டிலிட்டி பிரிசர்வேஷன். நான் வீடியோவின் ஆரம்பத்திலிருந்தே உங்களிடம் சொன்னது போல போன் கேன்சர் போன்றவை இந்த வயதில் வருகின்றன. டீனே யங் அடல்ட்ஸ் அல்லது குழந்தைகள். மேலும் போன் கேன்சர் அதிகமான மக்களுக்கும் வருகிறது. இந்த குழந்தைகள் சரியாகிவிட்ட பிறகு அல்லது இந்த யங் டீனேஜ் சரியாகிவிட்ட பிறகு பின்னர் அவர்களுக்கு திருமணம் ஆகும்போது அந்த நேரத்தில் 10% பேருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வரலாம். குழந்தைகளைப் பெறுவதில் பிரச்சனை வரலாம். மேரிட்டல் அங்ஷன் செய்வதில் எந்த சிரமமும் வராது. ஆனால் குழந்தைகளைப் பெறும் திறனில் பிரச்சனை இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பேஷண்டின் பெற்றோர்களும் டாக்டரும் பல முறை சொல்லிவிடுகிறார்கள். எது அதிகம் இம்பார்ட்டனர்? குழந்தையா? முதலில் குழந்தையை முன்னால் பார்ப்போம். இருந்தால் ஆகும். இல்லை என்றால் பிறகு பார்ப்போம். ஆனால் நீங்கள் பேஷண்டின் பக்கத்திலிருந்து யோசித்துப் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நோய். அதற்கு கிட்டத்தட்ட 1 வருடம் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதனுடன் போராடி வெளியே வந்து சரியாகிவிட்டார். இப்போது நார்மல் வாழ்க்கையில் இருக்கிறார். அப்போது ஒரு புதிய பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது. ஏதாவது ரீப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுகிறது. இது எல்லாம் ஏன் நடக்கிறது? பேசிக்கலாக நம்முடைய கீமோதெரபி, உதாரணமாக ஆக்டர் ஆஸ்பைடு நாம் இதற்கு கொடுக்கிறோம். அதனால் சில சைட் எக்ஸ் இருக்கும். இந்த சதவீதம் பேருக்கு இப்படியாகிறது. ஸ்பெர்ம் டேமேஜ் ஆகிவிடும் அல்லது ஓவம், அதாவது ஈமேல் ஆர்கன் டேமேஜ் ஆனால் நார்மல் அங்ஷனில் ஓவம்ஸ் உருவாகாது. டேமேஜ் ஆகிவிடும். இதற்காக கீமோதெரபியை தொடங்குவதற்கு முன்பு நான் என்னுடைய எல்லா பேஷண்ட்களுக்கும் ரெக்கமெண்ட் செய்வது ஸ்பெர்ம் பேங்கிங். இமெயில்களுக்கு எர்டிலிட்டி பிரிசர்வேஷன் செய்து கொள்ள வேண்டும். ஏதாவது காரணத்தால் அதை செய்ய முடியவில்லை என்றால் சில இன்ஜெக்ஷன்கள் வருகின்றன. அவற்றின் காரணமாக நாம் ஓவாவின் அங்ஷனை தற்காலிகமாக ஸ்டாப் செய்கிறோம். அதனால் கீமோதெரபியால் ஏற்படும் பாதிப்பு குறையும். இந்த விதத்தில் நாம் பேஷண்டின் யூச்சரை பற்றி சிந்திக்க முடியும். எனவே இந்த 8 பாயிண்ட்களும் என்னுடைய பக்கத்திலிருந்து உங்களுக்கு மிகவும் இம்பார்ட்டன்ட். கேன்சர் பேஷண்ட் புரிந்து கொள்வதற்காக. நீங்கள் போன் கேன்சருடன் போராடிக் கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பேஷண்டை தெரிந்திருந்தால் அவருடன் இந்த வீடியோவை ஷேர் செய்து இதையெல்லாம் செய்யுங்கள். ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கால் செய்து ஆன்லைன் கன்சல்டேஷனில் எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய ஒரு ஸ்பெஷல் புரோகிராம், பாட்ஷாலா புரோகிராம். இதை ஸ்பெஷலாக நாங்கள் டிசைட் செய்தது மெடிக்கல் தொடர்பாக இருக்கும் பேஷண்ட்களுக்காக. உதாரணமாக நர்சஸ், பாரா போன்றவர்களுடன் அல்லது தங்களுடைய கேன்சர் பற்றி டாக்டரிடம் தெரிந்து கொள்ள விரும்பும் பேஷண்ட்களுக்காக இந்த புரோகிராம். நீங்களும் ஒரு பேஷண்டாக இருந்தால் அதற்காக அதுவும் இருக்கும். மேன் ஆப்தி பாஹார் பனே.